ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் பிக்சலு மைக் செட்டுக்காக யூஸ் பண்ணக்கூடிய 12 வோல்ட் பிக்சலு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு மெயின்டெனன்ஸ், அதாவது எப்படின்னா அந்த கட்டு ரொம்ப நாள் ஃபால்ட் ஆகாமல் எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம், இந்த கட்டு நம்ம எப்படி முறையாக பயன்படுத்தினா அதிக நாள் லைஃப் வரும், அதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அது எப்படின்னு நம்ம பார்க்குறதே வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மைக் செட்டு தொழிலில் இருக்கிற நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் தெரியும். அது தெரிஞ்சுதான் சந்தோஷம். இது நான் யாருக்காக சொல்கிறேன்னா, புதுசாக மைக் செட்டுக்கு வரீங்க, அப்புறம் வீட்டு யூஸுக்கு கடை யூஸுக்கு வாங்குவாங்க, அவங்களாம் வந்து இந்த மாதிரி லைட்டை எப்படி முறையாக பயன்படுத்தி அதிக நாள் லைஃப் கொண்டு வரலாம் அப்படிங்கிறது ஒரு டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி டிப்ஸ் உங்களுக்கு இருக்குன்னு தெரிஞ்சிருந்தால் சந்தோஷம். இது வந்து யாருக்காக சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, வீடியோ தெரியாத நண்பர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கோசரம் இந்த வீடியோ. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து 12 வோல்ட் பிக்சல்லே 3 இன்ச்சு. இந்த 3 இன்ச்சு நான் பார்த்தீங்கன்னா இந்த லைட்டுக்கும் இந்த லைட்டுக்கு கேப்பு பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு வரும். அதனால் இது வந்து 3 இன்ச்சு. இந்த கட்டு பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சு. இதிலே பார்த்தீங்கன்னா இன்னொன்று 7 இன்ச்சு. அதிகபட்சம் 7 இன்ச்சு சைஸ் தான் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுறது. அது போட்டாலே போதும். பார்த்தீங்கன்னா இந்த பிக்சலில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ப்ளஸ்ஸு மைனஸ் ஒயர் கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு 2 ஒயர் கொடுத்துருப்பாங்க. இந்த 12 வோல்ட் பிக்சலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ளஸ்ஸு மைனஸு கரெக்டாக கொடுத்தீங்கன்னா தான் லைட் எரியும். அப்படி நீங்கள் மாற்றி கொடுத்து லைட் எரியுன்னு சொன்னீங்கன்னா லைட் எரியாது. பார்த்துங்க, நான் உங்களுக்கோசரம் எரிய வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்எம்பிஎஸ் ஒன்று எடுத்து அதில் மாதிரி டேரக்ட் மெயினில் போடக்கூடாது. டேரக்ட் லைனில் கொடுத்தீங்கன்னா பல்ப் வெடிச்சிடும், ஃபால்ட் ஆகிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணால் இப்போ 12 வோல்ட் ஒரு எஸ்எம்பிஎஸ் வச்சு டிசி 12 வோல்ட் தான் கொடுக்கணும். இப்போ நான் எஸ்எம்பிஎஸ் எடுத்து போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இதில் இந்த லைட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ளஸ்ஸு மைனஸு கரெக்டாக கொடுத்தீங்கன்னா தான் எரியாது, தப்பாக கொடுத்தா எரியாது. பார்த்தீங்கன்னா மைனஸ், ஒயிட் கலர் மைனஸ், கலர் போட்டது ப்ளஸ் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா லைட் எரியுது. இதே பாருங்கள், நான் உங்களுக்கு லைன் மாற்றி கொடுக்குறேன், லைட் எரியாது. ப்ளஸ்ஸுக்கு மைனஸையும் மைனஸுக்கு ப்ளஸ்ஸையும் வைக்கிறேன் பாருங்கள், லைட் எரியல. பார்த்தீங்களா? அதனால் இந்த 12 வோல்ட் பிக்சலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ளஸ்ஸு மைனஸ் எத்தனை கட்டு போட்டாலும் சரி, ப்ளஸ்ஸு மைனஸ் நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா தான் எரியும், இல்லைன்னா கட்டி எரியாது. ஓகேங்களா? பார்த்துக்கணும் அது நீங்கள். ஓகேங்களா? இது ஒரு டிப்ஸு, இதை நீங்கள் பார்த்து விட்டுக்கணும். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிக்சலை நம்ம வாங்கி அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு கடைகளுக்கு இல்லை மைக் செட் யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளாம் போடுவோம். இந்த பிக்சலை வாங்கி நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு பல்பும் ஒவ்வொரு பக்கம் பார்த்த மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஃபால்ட்டு போட்டிங்கன்னா ஒரு ஆட்சி இந்த மாதிரி போட்டிங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியாது, கசாமுசான பல்பு போகிற மாதிரி வரும். பார்த்தீங்களா? அந்த மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி பிக்சல் நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா உள்ள ஜெல்லு கம்மியாக தான் ஊற்றிருப்பாங்க. இதில் லோடு போட்டிங்கன்னா டப்புன்னு பிஞ்சு போயிடும். பார்த்தீங்கன்னா தெரியும், உள்ள ஜெல்லு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் ஊற்றிருப்பாங்க. அதனால் நீங்கள் இதில் லோடு போட்டிங்கனாலே பிஞ்சிடும். இப்போ ஒரு கட்டு 2 கட்டு ஜாயின் பண்ணி கீழே மாடியிலேருந்து கீழே தொங்க விடுத்து, இந்த மாதிரி வீட்டிலேருந்து தொங்க விடுவாங்க. அந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா அந்த பிக்சல் அவ்வளோ லோடு தாங்காது. அதே மாதிரி இந்த பிக்சலுக்கு நம்ம எப்படி முறையாக பயன்படுத்தலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டு போட்டு வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது ஒரு ரோப்பு. இந்த 12 வோல்ட் பிக்சலுக்காக நம்ம போட வேண்டிய ரோப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், ரோப்பு போட்டு இந்த டேக் போட்டு லைட் எல்லாம் ஒரே நேராக வர மாதிரி பாருங்க. லைட்டெல்லாம் ஒரே பக்கம் நேராக வரும். மேலே பார்த்த மாதிரினா மேலே பார்த்த மாதிரி, கீழே பார்த்த மாதிரினா கீழே பார்த்த மாதிரி. அப்படி நம்ம போட்டுக்கிட்டோமா லைட்டுக்கும் லைஃப் வரும், நம்ம பார்க்கறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் எவ்வளோ லோடு போட்டாலும் கவுரில் தான் அந்த லோடு போகும்போது லைட்டுக்கு எந்த ஒரு வெயிட்டும் போகாது. இந்த மாதிரி நீங்கள் கவுரு போட்டு ஒரு பிக்சலை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நாள் லைஃப் வரும். அதே நீங்கள் கவுரு போடாமல் பிக்சல் யூஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரம் ஃபால்ட் ஆகி போயிடும். அதையும் சொல்லிடுறேன். இந்த பிக்சல் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ப்ளஸ் மைனஸ் வந்து இங்கே இந்த பல்புக்குள்ளே போய் அடுத்த ப்ளஸ் மைனஸ் கொடுத்தோம்னா தான் இந்த பல்புக்கு கரண்ட் லைன் வரும். இப்படி தான் இந்த 50 பல்புமே இந்த கட்டில் எரியும். அதனால் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல லோடு போய் இந்த பல்பு இப்படி அதாவது உள்ள ஜாயிண்ட் விட்டுச்சுன்னு வச்சுங்க. இப்போ இங்கேருந்து ப்ளஸ் மைனஸ் இங்கே வருதுன்னா இந்த பக்கம் ப்ளஸ் மைனஸ் போகலைன்னா அந்த கட்டு அப்படியே எரியாது. கீழே 49 பல்பு எரியாது. அந்த மாதிரி ஃபால்ட் வந்துச்சு. ஃபால்ட்டு வரக்கூடாதுன்னு கோசம் தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி ரோப் போட்டுங்க. எவ்வளோ வெயிட்னாலும் அந்த ரோப்பை வந்து இழுத்து கட்டிக்கலாம். நீங்கள் எவ்வளோ வெயிட்னாலும் இந்த ரோப்பில் போய் உட்காந்துக்குவோம். பிக்சலுக்கு எந்த ஒரு டேமேஜ் வராதுன்னு வச்சுக்கல. அது இல்லாமல் பிக்சலும் பார்த்தீங்கன்னா ஒரே நேராக சேமாக இருக்கும். போடுறதுக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும், நைட்டில் பார்க்க நல்லாயிருக்கும். இல்லாமல் இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் சந்தோஷம். இது வந்து தெரியாதவங்களுக்கு இந்த மாதிரி டிப்ஸு. ஓகேங்களா? தெரியாதவங்களும் இருந்தாலும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இப்படிலாம் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த பல்பை நம்ம வந்து அதிக நாள் யூஸ் பண்ணலாம், லைஃப் நல்லா வரும்.
அப்படி போட்டுட்டிங்கன்னா அது பாட்டு நீட்டாக பர்மனெண்ட் ஆகிடும். அதுக்கப்புறமேட்டு இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிக்சல்லே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் ஒயர் கொடுத்துருப்பாங்க பாருங்கள், நவ்வூண்டு தான் இருக்கும். ஒரு 8 கம்பி 6 கம்பி தான் போகும், தெரியுதுங்களா? இந்த கம்பிலே நீங்கள் வந்து லைன் மெயின் கொடுத்து நீங்கள் மறுபடியும் பிரித்து போட்டிங்கன்னா ஒரு 2 டைம் போட்டு பிரிச்சினாலே ஒயர் பிஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு ரொம்ப சன்னமாக இருக்கும். இதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃபால்ட்டு நம்ம எப்படி தடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சில்க் ஒயர் ஒன்று எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் கம்மி ப்ரைஸில் தான் கிடைக்குது. இந்த மாதிரி சில்க் ஒயர் ஒன்று எடுத்து நீங்கள் இந்த மாதிரி எண்டில் போட்டு டேப் அடிச்சிங்க. டேப் அடித்து இப்போ ஏதோ ஒன்றா நீங்கள் இந்த ப்ளஸ் மைனஸ் கொடுத்தீங்கனால இந்த லைட் நல்லா நீட்டாக அடிக்கும். இப்படி போட்டிங்கனாலும் இந்த எண்டு ஒயரும் உங்களுக்கு நல்லா லைஃப் வரும். ஓகேங்களா? இது ஒரு டிப்ஸ் வச்சுக்க. அதனால் லைட்டு வாங்கி நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் டைம் போட்டிங்கன்னா பிஞ்சு போயிடும். இந்த கல்ட்டி பாடிங்கில் அந்த ஜாயிண்ட் அடிச்சுட்டு பிரிச்சிங்கன்னா ஒயர் பிஞ்சிட்டு வந்துடும். அந்த மாதிரி ஃபால்ட் வரக்கூடாதுன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு எண்டில் 1 ஸ்கொயர் ஏதோ ஒன்று உங்கள்கிட்ட இருக்கிறத நீங்கள் வாங்கி ஜாயின் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எண்டு நல்லா லைஃப் வரும். அதையும் நீங்கள் பார்த்துங்க. அப்புறமேட்டு இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி 12 வோல்ட் பிக்சலுக்காகவே மூடி பார்த்தீங்கன்னா, மூடி இந்த மாதிரி 12 வோல்ட் பிக்சலுக்கு போகிற மாதிரி மூடின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா லுக்காக தெரியும்னு வச்சுக்கிங்களேன். லைட்டு பகலில் பார்க்கறதுக்கு நல்லா லுக்காக இருக்கும். ஆனால் பிரைட்னஸ் எல்லாம் ஒன்றும் சேமாக தான் வரும். பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எம்டி செட்டில் நம்ம மூடி வாங்கி அழுத்துனீங்கனாலே போதும், உள்ளே போய் உக்காந்திக்கும். இந்த பல்ப் இருக்குதுன்னா நான் மூடி எடுத்து பார்த்தீங்கன்னா உக்காந்துச்சு, டைட் ஆகிடுச்சு. அப்படியே நீங்கள் இந்த மாதிரி மூடி போட்டோம் இந்த பல்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்க்க நல்லா சீரியல் கட்டு நல்லா வீட்டில் போட்டிங்கன்னா பகலில் பார்க்க நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும். இது போடாமலேயும் போடலாம், ஆனால் கொஞ்சம்லாம் நல்லா நீட்டாக இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இப்படி நீங்கள் போட்டு இந்த 12 வோல்ட் பிக்சலில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா பெரிய பல்பாக நல்லா நீட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இன்னொரு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மைக் செட்டு நண்பர்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி இந்த ஒயர்லேயே வச்சு நீங்கள் அப்படி டேக் அடிச்சிட்டீங்க. இப்படி பண்ணுறது பார்த்தீங்கன்னா பாருங்கள், இப்படி நீங்கள் வந்து ஒயர்லேயே வச்சு டேக் அடிக்கிறதுனால தோரணம் ஒரு 10 பல்பு கீழே தோணும், தோரணத்துக்கு நீங்கள் இப்படி போட்டுக்கலாம். ஆனால் ஒரு 50 பல்பை நீங்கள் இப்படி மூடி போட்டு இந்த மாதிரி டேக் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வேஸ்ட்டு, நீங்கள் பண்ணுறதே வேஸ்ட்டு. ஏன்னா இந்த டேகு போய் இங்கே பாருங்கள் இந்த ஒயரை கடிச்சிக்கும். இது என்ன ஆகும், நாளாக இந்த ஒயர் பிஞ்சிடும். அப்போ என்ன பண்ணுவோம், இந்த மூடி வெயிட்டு இந்த பிக்சல் வெயிட்டு எல்லாமே இந்த ஒயரில் தான் போய் இறங்குமே. அதனால் என்ன ஆகும், ஒயர் சீக்கிரமாகவே டேமேஜ் ஆகி கட்டு எரியாமல் போயிடும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி மூடி வாங்கி டேக் அடிக்காமல் இருந்தால் ஒரு கவுரு ஒன்று வாங்கி போட்டுங்க. நான் சொல்லியிருந்தேன்லடா, இந்த மாதிரி கவுரு ஒன்று வாங்கி அந்த கவுத்தில் எல்லாரோடையும் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா நீட்டாக லைட்டு வரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா, இப்படி போடுறத விட நீங்கள் ஒரு கவுரும் வாங்கி போட்டலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி போட்டிங்கன்னா லைட்டெலாம் வந்து கொஞ்சம் நல்ல லைஃப் வரும். ஓகேங்களா? இந்த மாதிரிலாம் உங்களுக்கு 12 வோல்ட் பிக்சலுக்கு நீங்கள் வாங்குகிற கடையில் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கேப்பு, இந்த டேகு, ரோப்பு எல்லாமே இருக்கும். நீங்கள் தெரியாமல் போய் வாங்கிட்டு வந்துடாதீங்க. வாங்குற போதே நீங்கள் இதெல்லாம் வாங்கி போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைஃப் கொஞ்சம் லைட்டு நல்லா லைஃப் வரும். ஓகேங்களா? அதுக்காகத்தான் இந்த வீடியோ உனக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்புறம் ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி மைக் செட்டுக்கு தேவையான டிப்ஸ் வீடியோ நிறையா வரும். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.